முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட்ல கலர் கலரா நீங்க முறுக்கு பார்க்கலாம் நண்பர்களே. எப்படி இன்னைக்கான எபிசோட்ல கலர் கலரா முறுக்கு பார்க்கலாம். ஏன்னா சேதன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களே, இருந்தாலும் சேதன் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. டக்குன்னு வீட்டுக்குள்ள உள்ள ஆண்களை பார்த்து அந்த 8 பேர்ல யாருப்பா மண்டைய கழுவுனா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்டா ஃபேட்மேன் மாட்டிப்பாரா இல்லையா சொல்லுங்க. பாவம் அந்த மனுஷனை வெளியே இருந்து சில பல இன்ஃபர்மேஷன்லாம் பறக்கிட்டு வந்துட்டு சில பல ஃபேண்டம்ட்ட உங்களுக்காண்டி நான் இருக்கேன்டான்னு சொல்லி பேசிட்டு உள்ள வந்து அந்த நபருக்கு சப்போர்ட் பண்றாங்க பேர்ல மற்ற நபர்களை டவுன் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க டப்புனு மண்டைகள் ஒரு வேலை யாரு பார்த்தான்னு கேட்டா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் போட்டு கொடுத்துருவாங்கல்ல. ஆனா அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வேலையை பார்ப்பாரு மட்டும் பாருங்களேன். பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு சேதன் எதுக்கு வெளியே உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற இப்பதான் எனக்கு அபிஷியலாவே ஒரு அப்டேட் கிடைச்சு. அது எதுக்குன்னா சேதனனுக்கு வர்ற 16ஆம் தேதி பிறந்த நாளாம்பா. அந்த ஒரு விஷயத்துல சேர்த்து பொங்கல் செலிப்ரேஷன் தான் சேர்த்து வச்சு ஒரு மெமரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதனால நீங்க எல்லாம் வெளியே வாங்க, வெளியே உட்கார்ந்து பேசலாம், அப்பதான் ஒரு மெமரிஸ் மாதிரி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே உட்கார வச்சு பேசினதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதனால தான் எல்லாரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க போல. சரி ஓகே, அதை சைடில் வச்சிருங்களா. இப்போ சேதன ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல யாருப்பா மண்டைகள் ஒரு வேலையை சூப்பரா பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் அவர்கள் எந்திரிச்சு ரவி சாரை சொல்றாங்க. ரவி சார் தான் பயங்கரமா மண்டை கழுவுனாங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி எங்களுக்கான மண்டையெல்லாம் பிடிச்சி பயங்கரமா கழுவிட்டு இருந்தாங்கன்னு ஒன்று சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரவி சார் இருக்கிறதுலே பக்காவான ஒரு சேஃப் கேமர். என்ன ப்ரோ சேஃப் கேமர்னு சொல்றாங்கன்னா உண்மையா ப்ரோ பக்காவோட சேஃப் கேம். அவர் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு 3-4 நாள் அந்த வீட்டில் இருக்காரா? நீங்க வேணா 3-4 நாளுக்கான எபிசோட போய் எடுத்து பாருங்களேன். யாரையா பத்தி ஆப்போசிட் பண்ணி பேசணும்னு அந்த ஒரு நபருக்கு நேரா போய் ஆப்போசிட் பண்ணி பேசியிருக்கவே மாட்டாரு. அந்த நபருக்கு முன்னாடி நிற்கும் அந்த நபரை பத்தி என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏ நீ வேற லெவலில் பண்றா, சூப்பரா பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் எல்லாமே ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க, நீ வேற லெவல்ல பிரிச்சு மஞ்சிட்டு இருக்க, நீ தாண்டா கியூட், நீ தாண்டா மாசி, நீலாம் ஃபேக்கே இல்லடா, நீலாம் ட்ரூடா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்படியே தள்ளி போயிட்டு அந்த நபரை பத்தி இன்னொருத்தட்ட ஏத்தி விடணும்னா இன்னொருத்தரை பிடிச்சி வச்சு அவனை பார்த்து அவன் இப்படித்தான், அவன் இப்படிதான் கேம் ஆடுறான், அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருப்பாரு. இது பேர் தான் சேஃப் கேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சேஃப் கேம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் அவ்வளோ தைரியமாக ஒரு கேம் ஆட போறீங்கன்னா யாருக்கு ஆப்போசிட்டில் பேசணும்னு நினச்சிங்களோ அந்த நபருக்கு ஆப்போசிட்டில் போட்டு உடச்சிருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போன 4 நாளாக நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணவே இல்லை. பக்கா சேஃப் கேம் ஒன்று போட்டு தெரியுமா வேற லெவல். ஏன்னா ஆப்போசிட்டில் யார்கிட்டயா போய் பேச போய் அந்த விஷயங்கள் திருப்பி ஒரு இப்போ பஞ்சாயத்தா மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க நபர்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் நம்மகிட்ட பதில் இருக்கா அதில் பெருசா. நம்ம வெளியிருந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளியிருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். பட் அவ்வளோ விஷயத்தை வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது, மாட்டிப்பீங்கல்ல. அதனால அவர் மிகப்பெரிய ஒரு சேஃப் கேமரா நான் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் ரவி சார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருக்கிறதுல பக்கவான ஒரு சேஃப் கேமர். ஓகேவா? அடுத்த தீபக் அண்ணன் எந்திரிச்சு மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டாப்ல. படையெல்லாம் திரட்டி உட்கார வச்சு என்ன எல்லாமே ட்ரை பண்ணாரு. பட் ஒன்றும் பெருசா செல்லுபடி ஆகல சார், எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை விட பெரிய சாணியடி அவனாலையும் கொடுக்க முடியாது, இதை விட பெரிய அசிங்கம் யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா தீபக் அண்ணன் மண்டைய கழுவுறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க. தீபக் அண்ணன் பிடிச்சி வச்சு உனக்கு நான் உதவுறேன், உனக்கு அதை பண்றேன், இதை பண்றேன், பணப்பெட்டி எடுத்துரு, இதை எடுத்துரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்னெல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஆனா தீபக் அண்ணன் ஒரு இன்ச்சு கூட அசையாம நீ என்ன வேணா பேசி நான் உன் பக்கத்திலே வரமாட்டேன், நீ இதை தானே பண்றேன்னு சொல்லிட்டு பக்காவா ரவி சாருக்கான கேமை கண்டுபிடிச்சி பக்காவா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடினாரு நம்ம தீபக் அண்ணன். ஓகேவா? ஆனா எனக்கு என்ன மன வருத்தம்னா இன்னைக்கு தீபக் அண்ணன் எவிக்ட் ஆவாங்கல்ல, அப்ப இந்த தீபக் அண்ணனுக்கான எவிக்ஷனை யார் 3 பேர் கொண்டாடுவாங்க தெரியுமா? வர்ஷினி, சாச்சனா, ஃபேட்மேன். இந்த 3 பேர் என்ன சொல்லி கொண்டாடுவாங்க தெரியுமா? நாங்க தான் வெளியே அனுப்பிட்டோம், நாங்க வெளியே வந்து கேம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், நாங்க இந்த கேம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணால தான் மக்கள் வெளியே எடுத்துட்டாங்க, நாங்க தான்ப்பா மாஸ் அப்படின்னு மாதிரி சீன் போட ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த சீனை தான் பார்க்கணுமே சொல்லி மன வருத்தமா இருக்கு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நான் திரும்பியே சொல்றேன், ஃபேட்மேன் வந்து முத்துக்குமாருக்கு பயங்கரமா முட்டு கொடுக்காருல, முத்துக்குமாரன் சும்மா விட்டாலும் வின் பண்ணிடுவாங்க, வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இவர் முட்டு கொடுக்கும், இருந்தாலும் இவர் இவ்வளவு முட்டு கொடுக்காருல, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முத்துக்குமாரன் வின் பண்ணி வந்தோன்னே நான் தான் முத்துக்குமாரன் வின் பண்ண வச்சேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி அதுல இன்னொரு அட்டென்ஷன் தருவார்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நடக்கும், வேணா பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் கண்டிப்பா வின் பண்ண வைப்பேன்னு சொல்லி, எப்படி நான் சொன்ன மாதிரி தட்டி தூக்கி வின் பண்ண வச்சேனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரி கிரியேட் பண்ணாங்க நம்ம ஃபேட்மேன். வேணா வெயிட் பண்ணி பாருங்க, அந்த சம்பவம் நடக்கும் போது. அடுத்தது ரயான் எந்திரிச்சு என்ன சொல்றான்னா, நீ பொட்டி எடு அப்பதான் கரெக்டா இருக்கும், என்ன பொட்டி எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய வேலையை பார்த்தாரு சார், நான் பொட்டி எடுத்தா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு என் மண்டையை பிடிச்சி கழுவிட்டு இருந்தான்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யார் மண்டை எப்படி கழுவுனாரோ தெரியாது, ஆனா ரயான் மண்டையை பிடிச்சி கடுமையா கழுவ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ரயான் மண்டையை வெறித்தனமா கழுவுனார் ப்ரோ. பெட்டி எடுத்துரு, நீ ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வேற, நீ டிடிஎஃப் வேற வின் பண்ணிருக்க, அப்ப டிடிஎஃப் ஒயில்ட் கார்டு இதெல்லாம் சேர்த்து அப்புறம் இந்த பணப்பட்டியும் எடுத்துட்டு போனா நீ தான் மிகப்பெரிய ஹிஸ்டரியா இருப்ப, வெளி மக்கள் உன்னை பத்தி பயங்கரமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி ரயான் மண்டையை கழுவி அந்த பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. நான் சிம்பிளா சொன்னேன்ல,
ரவி சாரை பொறுத்தவரைக்கு அவர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடுறாங்க பேர்ல முத்துக்குமாரனுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்களோ அந்த டைட்டிலை நோக்கி முத்துக்குமாரன் போயிட்டு இருக்கான், அதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருப்பா அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அந்த நபர்களை மட்டுமே அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு நல்லா கவனிங்க, தீபக் அடிக்க ட்ரை பண்ணாங்க, ரயான் அடிக்க ட்ரை பண்ணாங்க, அடுத்தது சௌந்தர்யா அடிக்க ட்ரை பண்ணாங்க, ஜாக்லின் அடிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த 4 பேரை பயங்கரமா ட்ரை பண்ணாங்கல்ல, 4 பேருக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் பவித்ரா கூட்டு பண்ணல, ஏன் விஜய் விஷால கூட்டு பண்ணல, உங்களுக்கு புரிய அருணை கூட்டு பண்ணல, உங்களுக்கு புரியலையா? இதுதான் இந்த 4 பேர் அவங்களுக்கு ஒரு த்ரெட் மாதிரி. இந்த 4 பேர் உள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓட்டுகள் கடைசி வரங்கள்ல மாற வாய்ப்பு இருக்கு, வின்னர் சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் உடைக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் ஐயோ முத்துக்குமாரன் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல ரயான் எந்திரிச்சு மாட்டி விட்டானா, மாட்டி விட்டா முத்துக்குமாரன் எந்திரிச்சு ஒன்று சொல்றாப்ல, சார் ஆமா சார் ஒரு பணப்பட்டியை பத்தி பயங்கரமா கேட்டாரு, என்ன நினைக்கிற பணப்பட்டியை பத்தி நீ நினைக்கிற, எடுப்பியா மாண்டி அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டார். நான் அப்போ சொல்லிட்டேன் இதுதான் சார் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால பணப்பட்டியை பத்தி நான் பெருசா யோசிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனா சொல்லிட்டேன் சார் சொல்லி முத்து சொல்றாப்ல. முத்து சொன்ன அடுத்த செகண்டே சைட்ல இருந்து ஜாக்லின் எந்திரிச்சு ஒன்று சொல்றாங்க, இல்ல சார் முத்து பொய் சொல்றான், முத்து கிட்ட வந்து ஃபேட்மேன் சார் கேட்கவே இல்லை, எங்க எல்லார்ட்டையும் பயங்கரமா மண்டையை கழுவி கேட்டாரு, ஆனா முத்து கிட்ட போய் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கவே இல்லை, இவன் பொய் சொல்றான்னு சொல்லி டப்புன்னு எந்திரிச்சு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நானும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், ஃபேட்மேன் சாரை பொறுத்தவரைக்கும் மத்த எல்லாரும் மண்டையை கழுவினாரு, ஆனா முத்து கிட்ட மட்டும் குறிப்பு கேட்டாரு. என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லாரையும் கூட்டு பொட்டி எடுக்காதங்கிற விஷயத்த ரொம்ப ஓப்பனா சொன்னார். இப்ப ஜாக்லினை கூட்டு பொட்டி எடுக்காதன்னு ரொம்ப ஓப்பனா சொன்னாரு, சௌந்தர்யா கூப்பிட்டு பொட்டி எடுப்பியா மாட்டியாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு, ரயானை கூப்பிட்டு பொட்டி எடுனாரு, தீபக் கூப்பிட்டு பொட்டி எடுனாரு, ஆனா முத்துக்குமாரனை மட்டும் கூப்பிட்டு பொட்டி பத்தி பெருசா பேசவே இல்லை. அந்த நபர் நார்மலா எனக்கு தெரிஞ்சு தீபக் கிட்டே யார்கிட்டே நார்மலா பேசிட்டு இருக்கும், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நார்மலா கேட்பாங்க. அப்பதான் முத்து சொல்லுவான், இல்லைனா அதை பத்தி எனக்கு பெருசா ஒரு யோசனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிருப்பான். கேட்டார் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பா கேட்டார். அதான் முத்துக்குமாரன் நாங்கள் சொல்லியிருப்பான், இல்ல சார் என்ன கேட்டாரு, என்டையும் பொட்டி பத்தி கேட்டார், நான் ஓப்பனா சொல்லிட்டேன்னு. அந்த விஷயங்கள் நடந்துச்சு, இருந்தாலும் மண்டைகளும் விஷயங்கள் பெருசா முத்துக்குமாரன் நடக்கல. அதுக்கு ஃபேட்மேன் சார்ட்ட கேட்கும்போது நான் வந்து ஆமா சார் அவன் மண்டே கழுவல, ஆனா நான் நார்மலா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்க எதுக்கு நார்மலா கேட்குறீங்க, ஒரு விஷயத்த சொல்றீங்க, வீட்டுக்குள்ள வந்தப்போ எனக்கு தெரியும் நான் வந்து கெஸ்ட் தான் அந்த டாப் 8ல ஸ்வாப் ஆக போறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் ஒரு நேரம் நீங்களே சொல்றீங்க எனக்கு வந்து நாங்கெல்லாம் கண்டஸ்டன்ஸ் நாங்கெல்லாம் ஸ்வாப் ஆக போறோம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்ச பிறகு இந்த ஒரு கேமை போட்டேன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கேம் தெரிஞ்சுதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, ஆனா தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாரையும் டவுன் பண்ண ட்ரை பண்ணி தெரியுமா, இதோட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. கேட்டா இது ஒரு கேமும் வாங்க ப்ரோ, நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல, கேட்டா இது அவங்களுக்கான ஒரு கேமும் வாங்க. மொத்தத்தில் அந்த டீமை சொல்லுவாங்க, கடைசி வாரம் கூட வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் வந்து ஒரு மாதிரி டவுன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஃபேம் எல்லாம் மொத்தமாக அழிச்சு யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஃபேம் எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா, ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா நான் நினைக்கிறேன். பட் நான் சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ, இந்த பிக் பாஸ் அப்படின்னு ஒரு இந்த ஷோ விட்டு வெளியே வராங்க தெரியுமா, வெளியே வர்றவங்க ஒரு ஃபேன் மீட்னு ஒன்று வைப்பாங்க, இல்லை சில பல இடங்களுக்கு அவங்க போவாங்க தெரியுமா, அப்போ தெரியும் ப்ரோ உண்மையான சப்போர்ட் யாருக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையான வெற்றி என்ன நான் சொல்லவா, நேற்று முந்தானத்தை நினைக்கிறேன் அன்சிதா அவர்கள் வந்து ஏதோ காலேஜுக்கு கெஸ்ட்டாக போயிருந்திருக்காங்க, அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுதான் உண்மையான வெற்றி. எப்படி அதுதான் ஒரு உண்மையான வெற்றி, அங்கே ஒரு கேங்கே அந்த மைக்கில் சவுந்தரான்னு கத்துறாங்க தெரியுமா, அதான் உண்மையான வெற்றி. இதான் வேணும், இதான் மக்கள் மத்தியில் நீ ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணி சும்மா அந்த கப்பை வின் பண்ணுறதோ வீட்டுக்குள்ள இருக்க டாஸ்க்கை வின் பண்ணுறதோ மேட்ரு இல்லை, மக்கள் மத்தியில் நீ ரிஜிஸ்டர் ஆகணும். அப்போ தான் அடுத்தடுத்து நீ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது மக்கள் அதை தூக்கி கொண்டாடி உன்னை மேலே அடுத்தடுத்து கொண்டு போவாங்க, அதுதான் வேணும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க, ஒரு சில பேர் பெருசாக ஒரு இடத்துக்கு வந்தாலுமே அதை வாங்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ரிசல்ட் ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துல தெரிஞ்சிடும், யார் காணாம போயிட்டா, யார் இன்னும் பயங்கரமா லைம் லைட்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இல்ல கடைசியில பார்த்தீங்கன்னா விஜேஸ் வச்சு செஞ்சுட்டாங்க, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, இவன் பொட்டி எடுக்கணும், இவன் ஜெயிக்கணும், இவன் சூப்பரா கேம் ஆடுறான், இந்த மாதிரி மண்டையை கழுவி ஏன் கேமை ஸ்பாயில் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல நான் டீமை பார்த்து ஒன்று கேட்கணும், எவன் பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு, எப்படி வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்க அதை பண்றாங்க, பண்ணும்போது இந்த விஷயத்தை தட்டலாம், பண்ணும்போது இந்த விஷயத்தை தட்ட மாட்டேங்கிங்க, தட்டாம இந்த விஷயத்தை ஃபுல்லா சொல்லி அது ஒரு பெரிய கண்டென்ட்டா மாறுறதுக்கு வெயிட் பண்றீங்க. அது ஒரு பெரிய கண்டென்ட்டா மாறின பிறகு திருப்பி அந்த விஷயத்தை எடுத்து அதை நீங்க ஒரு கண்டென்ட்டா மாத்திட்டு இருக்கீங்க. மொத்தத்தில் எதுக்குன்னு கேட்கறேன், நீங்களே குண்டு வைக்கிறீங்க, நீங்களே இந்த குண்டு எடுக்கிறீங்க, எதுக்கு அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு ஃபேட்மேனுக்கு சின்னதாக ரோஸ்ட் இருக்குது, அதுதான் ஒரு மண்டை எல்லாம் பிடிச்சி சொரிஞ்சிட்டு இருக்காரு போல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட், அவ்வளோதான், சீசன் ஓவருங்க. எனக்குலாம் பெருசாக இதுக்கப்புறம் ஹைப் கொடுக்க விருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற வரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேஷன் தான் இருக்கும், மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல எடுத்துக்கலாம்.